வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சாணக்கியன் அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கின்றார். அது தொடர்பிலையும் அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் தொடர்பிலையும் தான் பார்க்க போகின்றோம். அதாவது மாகாண சபை தேர்தலில் அடுத்த வருடம் நடத்தப்படும் என்று சொல்லி சபை முதல்வர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடத்துவதற்கு தீர்மானித்திருப்பதாக ஆராய்ந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றனர். உண்மையில் மாகாண சபை தேர்தலை நீங்கள் எப்போது நிகழ்த்தப் போகின்றீர்கள் என்ற ரீதியில் சாணக்கியன் எம்பி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தின அமர்வின் போதுதான் அவர் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த மாகாண சபையினுடைய மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் பல வருடங்களாகவே மாகாண சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது அரசு அதிகாரிகளால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகளை இயக்குவது என்பது முறையற்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இதனால பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லி சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த வடக்கு மற்றும் கிழக்கில் மக்களுடைய காணிகளில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தித்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்றோம். எம்மை இனவாதிகளாக சித்தரிக்க ஒரு தரப்பினர் திட்டமிட்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஜனநாயக அடிப்படையில் எம்முடைய கோரிக்கைகளை எம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த கருத்தால் பற்றிய கடையடைப்பிற்கு ஆதரவு வழங்கியவர்களும் ஆதரவு வழங்காதவர்களும் பல்வேறு விடயங்கள் குறிப்பிட்டதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இலங்கை தமிழரசு கட்சியினால இந்த கடையடைப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் நன்றி தெரிவித்திருப்பதாக சாணக்கியன் அவர்கள் நேற்றைய தினம் கூறியிருக்கின்றார். அதே போல இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண வர்த்தக சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள் உட்பட பொதுமக்களுக்கும் நன்றி என்று சொல்லி சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு இளைஞனுடைய மரணத்தையொட்டிதான் இந்த ஒரு கர்த்தாலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் இந்த ஒரு விடயம் தொடர்பில் சமூக வலைத்தளங்கள்ல தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தால் தொடர்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமைச்சரவை பேச்சாளர் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தனர். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளரும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்தே கர்த்தால் நண்பகல் 12 மணி வரை வரையறுக்க தீர்மானித்திருந்தோம். உயிரிழந்த இளைஞருக்கும் இராணுவத்தினருக்கும் தொடர்பு இருப்பது, அதன் அடிப்படையில் தான் இராணுவ படையினர் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் இதன் போது குறிப்பிட்டுள்ளதாகவும் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு அனைத்து இராணுவ முகாம்களையும் அகற்ற வேண்டும். இராணுவத்தினுடைய நிலைப்பாட்டிற்கும் போலீசாருடைய நிலைப்பாட்டிற்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் இருப்பதாகவும் சாணக்கியன் சுட்டிக்காட்டியிருந்தார். இராணுவ முகாமுக்குள் வந்த ஒரு இளைஞரை அவருடைய குடும்பத்திடம் ஒப்படைத்ததாக இராணுவ ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகின்றார். இதே நேரத்தில் அவர்கள் இராணுவ முகாமுக்குள் அத்துமீறி நுழைந்திருந்தாலும் அவர்களை கைது செய்து போலீசில் தான் ஒப்படைத்திருக்க வேண்டும். இந்த விடயத்தில் ஒரு தெளிவான சிக்கல் நிலை காணப்படுகிறது என்று சொல்லி சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மற்றும் கிழக்கில் பொதுமக்கள் மத்தியில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்றப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். எம்மை இனவாதியாக சித்தரிக்கின்றார்கள். எனவே ஒரு தரப்பினுடைய திட்டமிட்ட வகையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 100% கடைகள் மூடப்படவில்லை என்று சொல்லி அதை அவர்கள் சொல்கின்றார்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். கர்த்தாலை பலவீனமடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில தரப்பினர் இவ்வாறு செயற்பட்டிருக்கின்றார்கள். ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் இவ்வாறாக செயற்பட்டிருக்கின்றார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை காணுதல் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லி வலியுறுத்துகின்றோம் என்று சொல்லியும் சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்.